Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic second standard, second term, Unit 4, EVS. Unit 4, the Panjabhudas. எதை பற்றி பார்க்க போகிறோம்? பஞ்சபூதாஸ் பற்றி பார்க்க போகிறோம். பஞ்சபூதம்னா யார் யாருமா? எர்த், வாட்டர், ஃபயர், ஏர், ஸ்பேஸ். இன்னும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பூமி, தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது ஐந்தும் இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஒன் டே லவுட் சவுண்ட் வி ஹியர்ட் நியர் த ஹியூஜ் பேனியான் ட்ரீ. ஒரு நாள் ஒரு சத்தம் வருது. எங்கே வருது? பேனியான் ட்ரீனா ஆலமரத்தாண்ட வருது. எர்த், வாட்டர், ஃபயர், ஏர் அண்ட் ஸ்பேஸ். அந்த 5 பஞ்சபூதம்ஸும் வர் குவரலிங், சண்டையிட்டுக்கிறாங்க 5 பேருமே. தேர் அபவுட் ஹூ வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் தெம் ஆல். லெட் us hear that they had to say. 5 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க யார் பெரியவங்க அப்படின்னு. எர்த், அதுக்கு எர்த் என்ன சொல்லுது பாருங்க. வித்தவுட் மீ வேர் கேன் பிளான்ட்ஸ் க்ரோ, வேர் கேன் பீப்புள் பில்ட் தர் ஹவுஸ் அண்ட் லைஃப், ஸோ ஐ ஆம் ஏ சுப்பீரியர். எர்த் என்ன சொல்லுது? பூமி, நான் இல்லைன்னா யாரும் செடி கூட வளராது. அப்புறம் பீப்புள், மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க? வீடும் கட்ட முடியாது. நான் இல்லைன்னா வாழ முடியாது. நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லுது எர்த்து, பூமி. நெக்ஸ்ட் வாட்டர். நோ, ஐ ஆம் த பெஸ்ட். ஐ ஆக்குப்பை எ மேஜர் பார்ட் ஆஃப் த எர்த். ஐ ஆம் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் ஆல் லிவிங் பீயிங்ஸ். லைஃப் இஸ் நாட் பாசிபிள் வித்தவுட் மீ. வாட்டர், தண்ணி என்ன சொல்லுது? நான் தான் பெஸ்ட்டு. நான் இல்லைன்னா பூமியில் வாழவே முடியாது. நான் தான் எல்லாத்துக்கும், வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் முக்கியமானவன் அப்படின்னு சொல்லுது வாட்டர். ஃபயர் என்ன சொல்லுது பாருங்க. நெருப்பு. நோ நோ, ஐ ஆம், இல்லை நான் தான் த சுப்பீரியர் ஒன் பிகாஸ் பிளான்ட் அண்ட் பீப்புள் மேக் ஃபுட் யூஸிங் மீ. ஐ ஆல்சோ ப்ரொவைட் ஹீட் அண்ட் லைட் டு சப்போர்ட் லைஃப். வெயிலில் இருந்தால் தான் செடி வளரும். அதுக்கப்புறமா விவசாயம் பண்ண முடியும், ஃபுட்டு சாப்பிட முடியும் அப்படின்னு ஃபயர் சொல்லுது, நெருப்பு சொல்லுது. ஏர். I am the air. All living being breathe me. Nobody can live without me, so I am superior. எல்லா எல்லா உயிரினங்களுக்கும் நான் இருந்தால் தான் மூச்சு விட முடியும். நான் இல்லாமல் எப்படி? நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லுது. ஸ்பேஸ். ஆகாயம் என்ன சொல்லுது? I provide a place for all of you. The earth, the sun, the moon and the stars are all in me, so I am the most important. நான் தான் எல்லாருக்கும் முக்கியம் அப்படின்னு ஆகாயம் சொல்லுது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. பேஜ் நம்பர் 77. On hearing all of them, the banyan tree said, no life is possible without any one of you, so none of you is superior to the other. ஆலமரம் கேட்டுட்டே என்ன சொல்லுது? 5 பேருமே தேவைதான். ஒருத்தர் இல்லைன்னா கூட என்ன பண்ண முடியாது? ஒன்றும் வாழ முடியாது. The Panjabhutas realized that all of them were necessary for life on part. They stopped quarreling and greeted each other happily. சொன்னபோது தான் சண்டை போடாமல் என்ன பண்ணியிருந்தாங்க? ஒத்துமையாக ஹாப்பியாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. The potter is making a pot. Shall we see how he make it? Fill in the blank with the words. போட்டர், பானை செய்கிறவரை பார்க்க போகிறோம் இப்போது. வாட்டர், கிளே, ஏர், ஃபயர், வில். இந்த எல்லாமே இங்கே பாருங்கள். வாட்டர் தண்ணி, கிளே களிமண், ஏர் காற்று, ஃபயர் நெருப்பு, வில் சக்கரம். இங்கே பாருங்கள், இது 5மே இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்றத இப்போ எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட் பிக்சர் பாருங்கள். there is a heap of clay. என்ன இருக்குங்க? ஃபஸ்ட்டு பிக்சரில் கிளே இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் ஹெல்பர் புவர் வாட்டர் ஓவர் இட். அதில் என்ன ஊற்றுறாங்க? அந்த கிளே களிமண்ணில் தண்ணி ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் த போட்டர் மிக்சஸ் போத் த வாட்டர் அண்ட் கிளே. இந்த பானை செய்கிறவர் என்ன பண்ணுறாரு? ரெண்டுமே காலால் மிதித்து மிக்ஸ் பண்ணுறாரு, களிமண்ணையும் தண்ணியையும். ஹீ மேக்ஸ் பாட் யூஸிங் எ வில். அவர் என்ன பண்ணுறாரு? வில் சக்கரை மாதிரி ஒன்று நடுவில் வச்சு இந்த மாதிரி பானை செய்கிறாரு. இப்போலாம் முன்னாடிலாம் நிறைய செஞ்சுருந்தாங்க கிராமத்தில். இப்போ எங்கேயாவது ரேராக தான் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஆஃப்டர் தட் ஹி லீவ்ஸ் தெம் டு ட்ரை இன் த ஏர். இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, காற்றுல காய வைக்கிறாங்க. தென் ஹி பேக் தெம் இன் த ஃபயர். அதுக்கப்புறமா நெருப்பால் சுடுறாங்க. நவ் த பாட்ஸ் ஆர் ரெடி. கடைசியாக பாட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்போது நமக்கு எல்லாம் தண்ணி வேணும், நெருப்பு வேணும், காற்று வேணும், அந்த மாதிரி நமக்கு எல்லாமே இருந்தால் மட்டும்தான் ஒரு பானை செய்கிறதுக்கே இவ்வளோ திங்ஸும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எர்த். The earth is the home for plant, animal and for all of us. We grow our food on the land. We move from place to place on the land and play on it. The land gives us all we need to make the different thing that we use. பூமியில் வந்து பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் இருக்கா, செடி இருக்குது, விலங்குகள் இருக்குது, எல்லாத்துக்குமே நமக்கு என்ன தேவை, ஃபுட் தேவை. அப்படி தானே? அப்புறம் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்லுக்கு என்ன தேவை, ஒரு ஒன் பிளேஸ் டு பிளேஸ் அந்த லேண்ட். அதுக்கப்புறமா இந்த ஒரு பிளேஸ்லேயும் நம்ம என்னென்ன பண்ணுறோம், இந்த பிக்சர்ஸை பாருங்கள், உங்களுக்கே புரியும். வீடு இருக்குது, அதுக்கப்புறம் கார்டன் இருக்குது. லேண்டில் எல்லாமே பூமியில் இருக்கா. அதுக்கப்புறம் நாம் எங்கேயாவது போயிட்டு வரணும், நமக்கு என்ன தேவை, வெஹிக்கல்ஸ் தேவை. அதுக்கப்புறமா நமக்கு ஃபுட்டு தேவை. அதுக்கப்புறமா இப்போது இது என்னது, இது செங்கல் சூட தெரியுமா, அதுக்கு என்ன தேவை, நிலம் தேவை. அதுக்கப்புறமா நம்ம விளையாடுறதுக்கும் நமக்கு இந்த லேண்ட், பூமி தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஒன், அவாய்ட் யூஸிங் பிளாஸ்டிக்கை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. வாட்டர் ஆக்குப்பை எ மேஜர் பார்ட் ஆஃப் த எர்த். ஆல் லிவிங் திங்ஸ் இன் த வேர்ல்ட் நீட் வாட்டர் டு லைவ். பூமியில் முக்கியமாக இன்னொன்று என்ன தேவை, நமக்கு தண்ணி. தண்ணி இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது. இப்போது ஒரு தாகம் இருந்தாலும் நமக்கு தண்ணியை குடித்தாதான் நல்லாயிருக்கும். வி கெட் வாட்டர் ஃப்ரம் த ரெயின். வாட்டர் இஸ் யூஸ் டு ட்ரிங்க், குக், க்ளீன் திங்ஸ், பாத், ஸ்விம் அண்ட் க்ரோ கிராப்ஸ். தண்ணியில் நம்ம என்னென்ன பண்ணுறோம், குடிக்கிறோம், சமைக்கிறோம், க்ளீன் ஆகிறதுக்கு யூஸ் ஆகிறோம், பாத்ரூம் போகிறோம், ஸ்விம் நீந்துறோம், க்ரோ கிராப்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், கேன் யூ ஸ்விம், லேர்ன் டு ஸ்விம் வித் த சப்போர்ட் ஆஃப் யுவர் எல்டர்ஸ். நீங்கள் நீச்சல் தெரியுமா எல்லாருக்கும்? சின்ன பசங்களில் நீங்களாம் வந்து பெரியவங்க உதவி இல்லாமல் நீச்சல் குளத்துக்கு போகக்கூடாது. மெனி கைண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் லிவ் இன் வாட்டர். பிளான்ட்ஸ் தண்ணி இல்லைன்னா என்ன பண்ண, சில உயிரினங்கள் தண்ணியிலேயே தான் இருக்கும். அது என்னென்னு பாருங்கள். ஸ்டார் ஃபிஷ், சீ ஹார்ஸ், கடல் குதிரை, ஆமை, அது மாதிரி இருக்கிற ஃபிஷ்ஷு, இதெல்லாம் எதில் இருக்கும், தண்ணியில் இருக்கும். லில்லி, லோட்டஸ், இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கூட என்ன தண்ணியில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், எவரி ட்ராப் ஆஃப் வாட்டர் இஸ் ப்ரீஷியஸ் டு டூ நாட் வேஸ்ட் வாட்டர். தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. விச் இஸ் த ரைட் வே டு கெட் மோர் ரெயின், புட் எ டிக் இன் த பாக்ஸ். எது வந்து ரைட் வே, மரம் நட்டணுமா, மரத்தை வெட்டணுமா, நடணும், அப்போ அதுதான் ரைட் வே. அப்போது இதை டிக் பண்ணணும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த கிவன் வேர்ட்ஸ். இங்கே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை ஃபில் பண்ண போகிறோம். ரோட், ட்ராக்ஸ், ஃபீல்ட், ப்ளே கிரவுண்ட். ப்ளே கேம்ஸ் இன் த, நம்ம எங்கே விளையாடுவோம், ப்ளே கிரவுண்ட். PLAY, ப்ளே கிரவுண்ட். GROUND, ப்ளே கிரவுண்ட். நெக்ஸ்ட் ஒன், ஐ ரைட் த பைசைக்கிள் ஆன் த, எதில் போவோம், ரோடு. ROAD, ரோடு. த ட்ரெயின் மூவ்ஸ் ஆன் த ட்ராக். ட்ரெயின் எங்கே போகும், ட்ராக்கில் போகும். TRACKS, ட்ராக்ஸ். த புல்லக் இஸ் ஒர்க்கிங் இன் த, எங்கே இருக்கும், ஃபீல்டு. FIELD, ஃபீல்டு. எழுதிட்டிங்களா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் ஒன், அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். ஏர், காற்று பாருங்கள். வாட் டு யூ சி இன் திஸ் பிக்சர். பிக்சரில் என்ன இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டேபிள் ஃபேனில் நம்ம காற்று வாங்குகிறோம். அதுக்கப்புறம் மர இலையில் காற்று வருது. அதுக்கப்புறம் நம்ம வந்து சைக்கிள் பம்ப் அடிக்கிறோம் இல்லையா, அது ஒரு வகையான காற்று. அதுக்கப்புறம் நாம் மூச்சு விடுறோம் இல்லையா, அதுவும் ஒரு காற்று. ஏர் இஸ் எவ்ரிவேர் அரவுண்ட் அஸ். நம்மளை சுற்றி என்ன இருக்குது, ஏர் இருக்குது. வி cannot see the air because it has no shape. நம்ம கண்ணால் நம்ம ஏரை பார்க்க முடியாது. இப்போ தண்ணினா நம்ம பார்க்குறோம், நிலம்னா பார்க்குறோம். இதுவே நம்ம
காற்றா பார்க்க முடியுமா? எப்படி பார்க்க முடியாது. பட் ஆர் கலர் பட் வி கேன் ஃபீல் இட். அதுக்குன்னு ஒரு கலர் இல்லை, பட் நம்மளால் உணர முடியும். இப்போ ஸ்வெட் ஆகுது, வேர்க்குதுன்னா ஃபேன் போட்டதும் நமக்கு தெரியுதா, அப்பா நம்ம காற்று அடிக்குதுன்னு. அந்த மாதிரி தான். வித்தவுட் ஏர் லிவிங் திங்ஸ் கெனாட் ப்ரீத். வித்தவுட் ஏர், காற்று இல்லைன்னா நம்மளால் ப்ரீத் பண்ண முடியாது. அனிமல்ஸ் கூட காற்று இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, ப்ரீத் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன், we can smell thing and hear sound because of air. காற்று எப்படிலாம் நம்மளால் உணர முடியுதுன்னு பாருங்கள் காற்று. ஃபர்ஸ்ட் ஒன் பிக்சரில் பாருங்கள், அவன் என்ன பண்ணுறான், ரோஸ் மோந்து பார்க்குறான். நெக்ஸ்ட் ஒனில் இந்த ஸ்மெல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, அது காற்றால் வருது. அதுக்கப்புறம் அதே மாதிரி வீட்டில் ஊதுவத்தி வாசனை பார்த்தீங்களா, காற்றுல நம்ம அதை ஸ்மெல் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஒரு வகையான சவுண்ட் வேறையாக டிஃப்ரெண்ட்டான சவுண்ட் அந்த சவுண்ட் கூட எப்படி வருது, நமக்கு காற்று மூலியமாக வருது. இப்போ காதை மூடி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான சவுண்ட் வரும். நெக்ஸ்ட் ஒன், ரோட் சைட் போடுற பொல்யூஷன்ஸாலையும் சவுண்ட். நெக்ஸ்ட் ஒன், பேர்ட்ஸ் அண்ட் ஏரோப்ளைன்ஸ் மூவ் இன் த ஏர். பேர்ட்ஸ் ஏரோப்ளைன் எப்படி போகுது, அதுவும் காற்றால் போகுது. மூவிங் ஏர் ஹெல்ப் அஸ் இன் மெனி வேஸ். டு ட்ரை அவர் வெட் கிளாத்ஸ், டு கெட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் விண்மில். நம்ம துணியை காய போடுறோம் ஏரில், அதுக்கப்புறம் விண்மில் காற்றாலை, அதுவும் ஏர், ஒரு வகையான ஏரில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், டியூரிங் ஸ்டார்ம் அண்ட் சைக்ளோன். சைக்ளோன் புயல், சூறாவளி, அதெல்லாம் வெரி ஹை ஸ்பீட், ரொம்ப அதிகமான காற்றால் வருது. சைக்ளோன்ஸ் டேமேஜ் அவர் பில்டிங் அண்ட் ட்ரீ. என்ன ஆகுது, சைக்ளோன் அதிகமாக காற்றடிச்சா என்ன ஆகும், பில்டிங், ட்ரீஸ், மரம்லாம் விழுந்துருது இல்லையா, பில்டிங் கூட விழுந்துருது. ஃபயர். Early man discovered that we could make fire. He used it to get heat and light for the daily needs. ஃபயர் நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள், நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில். மேக்கிங் ஃபயர் யூஸிங் ஸ்டோன்ஸ். முன்னாடி காலத்துலலாம் ஸ்டோன்ஸ், கல்லை வச்சு தான் ஃபயர் ரெடி பண்ணாங்க பாருங்கள். யூஸிங் ஃபயர் லேம்ப் டு கிவ் லைட். இந்த மாதிரி ஃபயர் லேம்ப் வச்சு தான் நம்ம போகிற வழி கூட தெரிஞ்சிக்க முடிஞ்சது. அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க லைட். நெக்ஸ்ட், டுடே வி ஆல்சோ யூஸ் ஃபயர் டு மேக் எ வெரைட்டி ஆஃப் திங். இந்த மாதிரி இப்போது ஃபயரில் நம்ம என்னென்ன வெரைட்டி ஆஃப் திங்ஸ் பண்ணுறோம். குக்கிங் த ஹண்டட் அனிமல் யூஸிங் ஃபயர். நமக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கும் நமக்கு என்ன தேவை, ஃபயர் தேவை. ஸ்பேஸ் பாருங்கள். ஸ்பேஸ் இஸ் தட் வித்தின் விச் எவ்ரி திங் எக்ஸிஸ்ட். ஸ்பேஸ், ஆகாயம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸ்பேஸில் கூட என்ன இருக்குது, இதே மாதிரி காற்று, நெருப்பு எல்லாமே இருக்குது. புட் எ டிக் மார்க் அட் த பிளேசஸ் வேர் ஃபயர் இஸ் பீயிங் யூஸ்ட். எங்கே நம்ம ஃபயர், நெருப்புலாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கே டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. லாண்ட்ரி. லாண்ட்ரினா அயன் பண்ணுற கடையில் பார்த்துருக்கீங்களா, நெருப்பை வச்சு தான் அயன் பண்ணுவாங்க. இங்கே டிக். வெல்டிங் ஷாப்பில் யூஸ் பண்ணுவாங்க டிக், இதுவும் வெல்டிங் ஷாப். அப்புறம் டீ ஷாப், டீ கடையிலையும் யூஸ் பண்ணுவாங்க ஃபயர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பேஜ் நம்பர் 82. மேட்ச் த ஃபாலோவிங். லேண்ட், நிலம். ஃபர்ஸ்ட் ஒன், நிலத்தில் நம்ம துணிலாம் காய போடுறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் பண்ணுங்கள், லேண்ட். வாட்டர், தண்ணி குடிக்கிறாங்க, இதை மேட்ச் பண்ணுங்கள். ஏர், காற்று, ஹவுஸ் மேட்ச் பண்ணுங்கள். ட்ரீஸ்லாம் இருக்கா, காற்று. ஃபயர், நெருப்பு, சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது, மேட்ச் பண்ணுங்கள். ஸ்பேஸ், ஆகாயம். 3 மேட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ரைட் த நேம் ஆஃப் த பஞ்சபூதாஸ் ரிலேட்டட் டு த பிக்சர். இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க, நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கரெக்ட் நேம் கொடுத்துருக்காங்கம்மா. ஸ்பேஸ், ஏர், லேண்ட், வாட்டர், ஃபயர். ஃபர்ஸ்ட் ஒன் ஏர். பேராஷூட் ஏர், காற்றில் போகக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஃபயர், நெருப்பு. ஃபயர்னு எழுதுங்க. AIR, ஏர். FIRE, ஃபயர். வாட்டர், தண்ணி இருக்கா, WATER, வாட்டர். நிலம், லேண்ட், LAND, லேண்ட். ஸ்பேஸ், SPACE, ஸ்பேஸ். எழுதிட்டிங்களா சில்ட்ரன்?
Next one, page number 83. Write do you see the Panchabhutas in the picture, circle and write their names. இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம சர்க்கிள் பண்ணி அங்கே எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் 1 ஸ்பேஸ். ஆகாயம் என்னன்னு சொல்லணும் நம்ம, ஸ்பேஸ். SPACE ஸ்பேஸ். நெக்ஸ்ட் ஒன் ஏர். மரம் என்ன ஆகுது, காற்றுல ஆடுதா, அப்போது இது ஏர். ஸோ இங்கே எழுதுங்க AIR ஏர் அப்படின்னு எழுதுங்க. நெக்ஸ்ட் ஒன் இது என்னது, இது லேண்ட். LAND லேண்ட். வாட்டர், இங்கே என்ன இருக்குது இதில், வாட்டர். இது என்ன பண்ணுறாங்க, இது ஃபயர், நெருப்பு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், 2 Panchabhutas are shown in each picture. Choose the correct pair and fill in the blanks. Water and soil, fire and water, water and air அப்படின்னு 3 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து மேட்ச் பண்ணி நம்ம இதை பிக்சர் கீழே எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, ஃபயர் இருக்குது, தண்ணி இருக்குது, வாட்டர் இருக்குது. ஸோ என்ன இருக்கணும், ஃபயர் அண்ட் வாட்டர். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது பாருங்கள், வாட்டர். இந்த பால் வந்து காற்றால் போகுது, ஏரால். ஸோ வாட்டர் அண்ட் ஏர். வாட்டர் அண்ட் ஏர். நெக்ஸ்ட் ஒன் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், சாயில். வாட்டர் அண்ட் சாயில். தண்ணியும் மணலும் இருக்கிறதால நம்ம என்ன எழுதுகிறோம் இங்கே, வாட்டர் அண்ட் சாயில். புரிஞ்சுதா சில்ட்ரன்? ஃபயர் அண்ட் வாட்டர், வாட்டர் அண்ட் ஏர், வாட்டர் அண்ட் சாயில். ஓகே சில்ட்ரன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.